ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ இந்த கல்யாணி காட்டன் சாரீ பார்த்தோன்னா சாம்பஸ் பொட்டிக் இன்ஸ்டா பேஜ்லேயும், இந்த லாங் ஹாரம் பார்த்தோன்னா போலீஸ் கட் இன்ஸ்டா பேஜ்லேயும் தான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்தோன்னா 900 தான். லாங் ஹாரம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்காலப் டிசைன் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். சாரியும் சரி ஜுவல்லும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இது ரிவ்யூக்காக தான் சொல்லியிருக்கேனே தவிர இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ண நல்லா இருந்தது, அதனால உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ஸு லட்டு 2 பேருமே ரெடி ஆகிட்டு வீடியோவுக்கு நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தோன்னா கிளம்பிட்டோம். கோயிலுக்கு ஒரு 10 மணிக்கு எல்லோரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். நாங்கள் என் கொழுந்தனார் வீட்டார், அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டு சைட்லேருந்து மட்டும்தான் வந்து கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். அதிகமாக யாரையுமே கூப்பிடல. தாய்மாமன் சைட்லேருந்து வந்து சீர் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தது. எல்லோரும் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா லட்டுக்கும் சரி ஜஸ்ஸுக்கும் சரி 2 பேருக்கும் ஒன்றாவே சேர்த்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டு சீர்த்தட்டெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமியை பார்த்து எல்லோரும் கும்பிட்டோம். தம்பி வீட்டார் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. குட்டி தங்க தியாசும் வந்து வந்துட்டான். அன்றைக்கி ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு. லட்டுக்கு பார்த்தோன்னா மொட்டை அடிக்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அவள் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே மொட்டை அடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே வந்து விடவே மாட்டாள், ரொம்ப கத்திகிட்டே இருப்பாள். அவள் காது குத்துறதை வந்து எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்து இந்த மொட்டை அடிக்கிறதுக்கே பார்த்தோன்னா தெரியாமல் கத்திட்டா. அவள் அழகு வந்து ஏதோ சொல்லி நாங்களும் விளையாட்டு காட்டணும், ஆனாலும் அவளுக்கு அழுதுகிட்டே இருந்தாலும் அவங்க என்னென்னவோ பார்த்தோன்னா விடவே இல்லை. ரொம்ப அழுகையை நிறுத்த நாங்களும் பார்த்தோன்னா மொபைல் காட்டிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு கூட நாங்கள் சமாதானம் ஆனாலும் வந்து அவளை சமாதானம் பண்ணவே முடியல. ஒரே அழுகாட்சியாக இருந்தது. இதுக்கே இப்படி கத்துறாலே காது குத்தினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப தான் பயந்துட்டோம். ஒரு வழியாக வந்து ஏதாவது வந்து அடிச்சு பிடிச்சி வந்து அவளுக்கு மொட்டை அடிச்சு முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் அவளை ஃபுல்லாக குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் வந்து கோயிலுக்கு எடுத்தோம். அவளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது தெரியாமல் சாரி காது குத்துறது தெரியாமல் மொட்டை தான் வந்து அடிக்கிறாங்க. வந்து காது குத்துவாங்கன்னு தெரியாமையே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சாக்லேட்டில் சாப்பிட்டு ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தால். அடுத்து வந்து காது குத்துறது வந்து வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்கார வச்சோம். உட்கார வைக்கும் போதே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா, எதுவும் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு உட்கார வைக்கும் போது வந்து அவங்க பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணாங்க. மார்க் பண்ண வரும்போதே பார்த்தோன்னா விடவே இல்லை. நம்மள ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கற்று மார்க் பண்ண கூட விடவே இல்லை. ரொம்ப வந்து கத்திட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து அந்த அண்ணாவும் சமாதானப்படுத்தி மார்க் பண்ணுறதுக்கே அடுத்து வந்து காது ரொம்ப வந்து அழுன்னு சொல்லி எல்லாரும் சாக்லேட் கொடுத்தோம். எதுவும் மூச்சு பழம் எல்லாம் கொடுத்தோமே வந்து ரொம்ப சாக்லேட்லாம் கொடுத்தது இல்லை. ஒரு வழியாக எல்லாருமே வந்து அழிச்சு பிடிச்சி ஒரு காது ரொம்ப அழுச்சிட்டோம். ஒரு காது குத்தி முடிச்சுட்டு அடுத்த காதும் பார்த்தோன்னா செகண்டும் பார்த்தோம் அப்படின்னா பழலாம் அழுகவே வந்து கண்டிப்பாக வந்து 2 காதுமே முடியல. சரி அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி 2வது காதும் வந்து குத்தியாச்சு. அப்பாடா என் கொழுந்தனார் பொண்ணும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ஸும் இருந்துச்சு. அடுத்து வந்து மார்க் பண்ணவே விடலை, ரொம்பவே வந்து கத்திட்டு இருந்தா. அப்படின்னா பார்த்தோன்னா மார்க் பண்ணதான் ரொம்ப கத்துறா. ஆனால் கை காலெல்லாம் ஃபுல்லாக அவச்சிட்டு ஒரு அளவுக்கு சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் காது குத்துறது பார்த்தோம் அப்படின்னா அவள் அவ்வளோ அழகவே இல்லை. 2 பேத்துக்கு மார்க் பண்ணுறதுக்கு காது தான் நான் காது குத்திச்சாச்சு. இப்போதான் படா அப்படின்னு இருந்தது. ஒரு வழியாக காது குத்திச்சாச்சு. காது எல்லாரும் வந்து காசு வந்து லட்டு கொடுத்தாங்க. லட்டு வந்து ஒரு ஹாப்பி காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு யார்ட்டையும் தர மாட்டேன் அப்படின்ட்டு ஃபைனலி பார்த்தோன்னா காது குத்து முடிச்சாச்சு. எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் குடி பொங்கல் வைப்போம். ஸோ எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு கடை வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு கடையெல்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 கடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் 2 கடையை வந்து வெட்டிருந்தோம். 2டையும் வந்து குழம்புல வந்து குழம்பையெல்லாம் வெயிட்டு ரெடி பண்ணியாச்சு. அக்கா வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஒன்றா தான் சேர்ந்து சமையல்லாம் செஞ்சோம். கறி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாவே சாப்பாடு வந்து செஞ்சுட்டோம். ஒரு வழியாக வந்து குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடும் வந்து ஒரு வழியாக செய்ய குழம்பு வந்து வெந்த ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ கறியெல்லாம் தனியாக எடுத்து போட்டு கறியெல்லாம் தனியாக ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சூப்பராக வந்து வறுத்து எடுத்தாச்சு. சாப்பாடு ஆகவே பார்த்தோன்னா 3 o'clock சாப்பாடு ஆகவே பார்த்தோன்னா 3 o'clock பக்கமாக ஒரு வழியாக. ஸோ எல்லோரும் வந்து சாப்பாடு 3 o'clock சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு 3 o'clock சாப்பிட்டோம். மட்டன் சிக்கன் குடல் கறி அப்படின்னு சூப்பராகவே வந்து மதிய விருந்து ரொம்பவே வந்து சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக வந்து 3 மணிக்கு மேலே எல்லாரும் சாப்பிட்டு அதிகமாக வந்து யாரையும் கூப்பிடல. மட்டன் சிக்கன் குடல் கறி ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 o'clock ஈவினிங் பார்த்தோன்னா ஒரு 5 o'clock பக்கமாக வந்து கரகை என் வீட்டுக்காரர் வந்து கரகை எடுத்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னோட வீட்டுக்காரர் வந்து கூட்டமும் பார்த்தோன்னா நிறைய இருந்தது.
பூங்கரகம், அக்னி கரகம், முக்கரகம் எல்லாருமே எடுத்தாங்க. கூட்டம் ரொம்பவே நிறைய இந்த மாதிரி நிறைய வந்து கரகம் எடுத்துருந்தாங்க. கூட்டமும் அதிகமாக இருந்தது. இதுவும் பதியாண்டு இருந்து அப்படின்னா பதியிலிருந்து வந்து கோவிலுக்கு தான் வந்து போய் கோவிலில் வச்சு சுற்றுவாங்க. எல்லோரும் வந்து ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக வந்து ஆடிட்டே வந்து எடுத்துகிட்டு இந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா கரகம் வந்து நிறைய இருந்தது. கரகெல்லாம் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் தான் போட்டிருந்தாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ நாங்கள் பார்த்தோன்னா எல்லோரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பண்டிகை தான் இந்த ரொம்பவே சூப்பராக காது குத்து விழா ஃபங்க்ஷன் வந்து இதோட ஃபினிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.